இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 20 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, அத்தி பூத்தார் போல என்னும் உவமைக்கு ஏற்ற பொருள். அத்தி பூத்தார் போல எனும் உவமைக்கு ஏற்ற பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி, அரிதாக நடப்பது. ஆன்சர் அரிதாக நடப்பது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆற்றுணா வேண்டுவது இல் என கூறும் நூல் எது? ஆற்றுணா வேண்டுவது இல் என கூறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, பழமொழி 400. பழமொழி 400 நூலினுடைய ஆசிரியர் முன்றுரை அரையனார். ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படிங்கிறது பழமொழி, அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பதுதான் இதோட பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்சொல் இனி தீண்டால் காண்பான் எவன்கோலோ என்ற அடியில் அமைந்துள்ள மோனை எது? இன்சொல் இனிதீண்டால் காண்பான் எவன்கொலோ என்ற அடியில் அமைந்துள்ள மோனை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இணை மோனை. ஆன்சர் இணை மோனை. மோனை என்றால் முதல் எழுத்து ஒன்றி வருவது. இன்சொல் இனிதீண்டல் இ ஒரே மாதிரி வந்துள்ளது, ஆனால் இது மோனை. இவ்வாறு முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. அதுவே ஏன் இதுக்கு இணை மோனைனா, அதாவது ஓர் அடியில் முதல் 2 சீர்களில் உள்ள முதல் எழுத்து அளவுத்து இருப்பது, ஒன்றித்து வருவது இணை மோனை என்று அழைக்கப்படுகிறது. முதல் 2 சீர்களில் உள்ள முதல் எழுத்து ஒன்றித்து வருவது தான் இணை மோனை. இன்சொல் இனி தீண்டால் இ ஈக்குவலாக வந்திருக்கு, அதனால் இணை மோனை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓர் அடியில் 4 சீர்களிலும் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. ஓர் அடியில் 4 சீர்களிலும் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முற்று எதுகை. ஆன்சர் முற்று எதுகை. எதுகை என்றால் 2வது எழுத்து ஒன்றித்து வருவது எதுகை. அதுவே முற்று எதுகைனா ஒரு அடியில் எடுத்துட்டோன்னா அந்த அடியில் உள்ள முதல் 4 சீர்களிலும் 2வது எழுத்து ஒன்றித்து வருவது முற்று எதுகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொடை விகற்பங்களின் எண்ணிக்கை. தொடை விகற்பங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் டி, 35 விகற்பங்கள். ஆன்சர் 35 விகற்பங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், 4 சீர்களை கொண்ட அடி எது? 4 சீர்களை கொண்ட அடி எது? அடியினுடைய வகைகளை முதல்ல நம்ம பார்த்துட்டோம். குரலடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. 2 சீர்களை கொண்ட அடி குரலடி. சிந்தடினா 3 சீர், அளவடினா 4 சீர். அந்த அளவடிக்கு இன்னொரு பேர் தான் நேரடி. அதனால் ஆன்சர் ஆப்ஷன் சி, நேரடி. இதில் அளவடின்னு இருந்தாலும் அந்த ஆப்ஷனை நம்ம டிக் பண்ணணும். 4 சீர்களை கொண்ட அடி நேரடி அல்லது அளவடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த குறளில் பயின்று வந்துள்ள தொடை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த குறளில் பயின்று வந்துள்ள தொடை. இது அகழ்வாரை இகழ்வாரை 2வது எழுத்து ஒன்றித்து வந்துள்ளது. அந்த க ஒன்றித்து வந்துள்ளது. அதனால் இது அகழ்வாரை அப்படிங்கிறது ஒரு அடியிலையும் இகழ்வார் அப்படிங்கிறது இன்னொரு அடியிலையும் இருக்குது. அதனால் இது அடி எதுகை. ஆன்சர் ஆப்ஷன் பி, அடி எதுகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெண்பாவின் ஈற்றுச்சீர் எவ்வாறாக அமையும்? வெண்பாவின் ஈற்றுச்சீர் எவ்வாறாக அமையும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓரசை சீராக அமையும். ஆன்சர் ஓரசை சீர். நெக்ஸ்ட் கொஸ்டின், களிப்பாவின் ஓசை எது? களிப்பாவுக்கு உரிய ஓசை எது? ஆன்சர் துள்ளலோசை. ஆன்சர் துள்ளலோசை. களிப்பாவுக்கு உரிய ஓசை துள்ளலோசை.
ஆசிரியப்பாவுக்கு உரிய ஓசை அகவல் ஓசை. வெண்பாவுக்கு உரிய ஓசை செப்பல் ஓசை. வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை தூங்கல் ஓசை. கேள்வியில் கலிப்பாவுக்கு உரிய ஓசை கேட்டிருக்கு துள்ளல் ஓசை. ஆன்சர் ஆப்ஷன் சி துள்ளல். நெக்ஸ்ட், தொடை எத்தனை வகைப்படும்? தொடை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 8 வகைப்படும். தொடை 8 வகைப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெண்சீர் வெண்டலை எவ்வாறு அமையும்? வெண்சீர் வெண்டலை எவ்வாறு அமையும்? ஆன்சர் ஆப்ஷன் டி காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை. காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடன்பட்டான் நெஞ்சம் போல எனும் உவமையால் விளக்கப்பெறும் பொருள் எது? கடன்பட்டான் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படிங்கிற பாட்டில் வரும். கடன்பட்டான் நெஞ்சம் போல அப்படின்னா மன வருத்தத்தை தான் சொல்லுது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மன வருத்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீர்க்குமிழி அன்ன வாழ்க்கை. அண்ணனா போல அப்படிங்கிற பொருளை வரும். நீர்க்குமிழி போல வாழ்க்கை என்னும் உவமையால் விளக்கப்பெறுகின்ற பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி நிலையாமை. நீர்க்குமிழி ரொம்ப நேரத்துக்கு நிலையாக இருக்காது, சீக்கிரம் அது உடைந்து விடும், அதனால் நிலையாமையை இது குறிக்கின்றது. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சேற்றில் மலர்ந்த செந்தாமரை என்ற உவமையால் விளக்கப்பெறும் பொருள். சேற்றில் மலர்ந்த செந்தாமரை என்ற உவமையால் விளக்கப்பெறும் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ குடியின் சிறப்பு. ஆன்சர் குடியின் சிறப்பு. நெக்ஸ்ட், சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் எனும் பழமொழி கூறும் கருத்து. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்னு வரும். அதனால் இது மேன்மக்களினுடைய பண்பினை குறிக்கின்றது. ஆன்சர் ஆப்ஷன் டி மேன்மக்களின் பண்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்ற உவமையால் விளக்கப்பெறும் பொருள். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்பது எதை விளக்குகின்றதுனா ஆன்சர் ஆப்ஷன் ஏ சான்றாண்மையை விளக்குகின்றது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சான்றாண்மை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது கூட்டுக்கு உதவாது என்ற பழமொழி கூறும் கருத்து. ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது என்பது இந்த பழமொழி உணர்த்தக்கூடிய கருத்து என்னது? ஆன்சர் ஆப்ஷன் டி உலக அறிவின் அவசியம். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னா நம்ம வெறும் புத்தக அறிவு மட்டும் நமக்கு போதாது, உலக அறிவும் தேவை. அதனால் உலக அறிவினுடைய அவசியத்தை உணர்த்துகின்ற பழமொழி தான் இந்த பழமொழி. அதனால் ஆன்சர் ஆப்ஷன் டி உலக அறிவின் அவசியம். நெக்ஸ்ட், எல்லா அடிகளும் அளவடியாக அமைந்தால் எவ்வகை ஆசிரியப்பா? எல்லா அடிகளும் அளவடியாகவே அமைந்தால் அது எவ்வகை ஆசிரியப்பா? ஆன்சர் ஆப்ஷன் பி நிலை மண்டில ஆசிரியப்பா. ஆன்சர் நிலை மண்டில ஆசிரியப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒட்டடை குச்சி ஓய்வெடுத்தால் டேஷ் சிம்மாசனம் ஏறும் என்பது. ஒட்டடை குச்சி ஓய்வெடுத்தால் டேஷ் சிம்மாசனம் ஏறும். ஆன்சர் ஆப்ஷன் டி சிலந்தி. ஆன்சர் சிலந்தி. நெக்ஸ்ட், சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்தது போல் என்ற உவமையால் விளக்கப்பெறும் பொருள் எது? சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்தது போல் எனும் உவமையால் விளக்கப்பெறும் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி மிக்க மகிழ்ச்சி. ஆன்சர் மிக்க மகிழ்ச்சி. ஏற்கனவே சர்க்கரையால் பந்தல் போட்டிருக்கு, அதுக்கு மேலே தேன்மழை பொழிந்தால் அது எவ்வளவு இனிப்பை தரும், அதனால் ரொம்ப மகிழ்ச்சியை தரும். மிக்க மகிழ்ச்சி அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி மிக்க மகிழ்ச்சி. அவ்வளோதான், நம்ம 20 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 20 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.